Exercise 6.4ல செகண்ட் சம் பார்க்க போறோம். Find the parametric form of vector equation and Cartesian equations of the straight line passing through the point -2, 3, 4 and parallel to the straight line x minus 1 by 4 equal to y plus 3 by 5 equal to 8 minus z by 6. -2, 3, 4 என்ற புள்ளி வழியாக செல்வதும் x minus 1 by minus 4 equal to y plus 3 by 5 equal to 8 minus z by 6 என்ற கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஸோ கொடுத்துருக்க சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? வெக்டர் கோடு லைன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1 பை மைனஸ் 4 ஒய் பிளஸ் 3 பை 5 ஈக்குவல் டு 8 மைனஸ் இசட் பை 6 கொடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல 8 மைனஸ் இசட் இருக்கு இல்லையா? இதை இசட்டை முன்னாடி கொண்டு வந்துருங்க. இசட்டை முன்னாடி கொண்டு வந்தா என்ன வரும்? மைனஸ் இசட் பிளஸ் 8 பை 6 இருக்கும். ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? அதை மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா இசட் மைனஸ் 8 பை 6 இருக்கும். அந்த மைனஸை கீழே கொண்டு போயிடுங்க. கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும்? இசட் மைனஸ் 8 பை மைனஸ் 6ன்னு வரும். ஸோ இதை எப்படி மாற்றி எழுதிக்கிறோம் அப்படின்னா இசட் மைனஸ் 8 பை மைனஸ் 6ன்னு மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 பை மைனஸ் 4 ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 3 பை 5 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 8 பை மைனஸ் 6. சரியா? ஸோ இவங்க இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, மைனஸ் 3, 4, அந்த புள்ளி வழியா போகுது. இந்த கோட்டிற்கு இணையாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எந்த பாயிண்ட் வழியா போகுது? 2, -2, 3, 4 வழியா போகுது, பாசஸ் த்ரூ. அப்புறம் எதுக்கு பேரலா இருக்கு அப்படின்னா இங்க கீழே இருக்கு பாருங்க. -4, 5, -6 இதுக்கு பேரலா இருக்கு. -4, 5, 6 இதுக்கு பேரலா இருக்கு. ஸோ ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னா -2i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் பிளஸ் 4k வெக்டர். பி வெக்டர் அப்படிங்கிறது -4i வெக்டர் பிளஸ் 5j வெக்டர் -6k வெக்டர். சரியா? ஸோ இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் டிபி வெக்டர். சரியா? ஸோ ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்ன எழுதிக்கிறோம்? -2i பிளஸ் 3j பிளஸ் 4k எழுதிக்கிறோம். பிளஸ் டிபி வெக்டர் அப்படிங்கிறத -4i பிளஸ் 5j -6k அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? சப்ஸ்டிட் பண்றோம். இதுதான் வெக்டர் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னா x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 by b3. இந்த பாயிண்ட் தான் x1, y1, z1. சரியா? இந்த பாயிண்ட்ல என்னன்னா b1, b2, b3. இது b1, இது b2, இது b3. சரியா? ஸோ x minus x1 அப்படின்னா என்னது? -2 இங்கே வரும்போது +2 மாறிடும். டிவைடட் பை b1 அப்படிங்கிறது -4 ஈக்குவல் டு yங்கிறது y minus y1 அப்படிங்கிறது 3. ஸோ y minus 3 பை b2 அப்படிங்கிறது 5 ஈக்குவல் டு z minus z1 அப்படிங்கிறது 4. b3 அப்படிங்கிறது -6. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கே, அவ்வளோதான். சரியா? இதுதான் ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்.